அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மழை டைம்னால பழங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. ஆப்பிள் பழம் 100 ஆரஞ்சு பழம் 50 மழை எழுந்த பழம் சாப்பிட்டாலும் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாப்பா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு இங்கிலீஷ் பரிச்சை அப்படினால எழுதி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இட்லி தான் டின்னருக்கு ஊற்ற போகிறேன். மேக்ஸிமம் நான் இட்லியை வைக்காத காரணம் என்கிட்ட வந்து ஒயிட் துணி இல்லவே இல்லை. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் வேஷ்டி அப்படின்னு பொங்கல் பரிசாக கொடுப்பாங்களா, அந்த வேஷ்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்ட்ட அந்த மாதிரி துணி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இட்லியை வைக்காமல் இருந்தேன். மச்சி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கலர் துணி இருந்தால் அதில் சோடாப்பு உப்பு போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாரு, உண்மையில கலர்லாம் பிடிக்காதுன்ட்டு. இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி தான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி தண்ணி சட்னி தான் வைக்க போகிறேன். பாப்பா வந்து தாளிக்காத தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எனக்கும் பையனுக்கு மட்டும் தாளித்து தண்ணி சட்னி எடுத்துக்கிட்டோம். சரி ஃபஸ்ட் ஈடு அவிச்சு பார்ப்போம், இல்லாட்டா தோசையை ஊற்றிடுவோன்னு பார்த்தேன். ஆனால் கலரிங்கே பிடிக்கவே இல்லைங்க. எங்கள் ஊர் சைடில் சரியான மழை அந்த அளவுக்கு இருக்குது. காற்றும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்பப்போ கரண்ட்டும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. பசங்களுக்கெல்லாம் 1க்கு 2 சொட்டர் போட்டு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வெளில மீட் பண்ணுவோம்.